சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்களே, இன்றைக்கு இந்த மத்திய கிழக்கு போருக்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலுடைய நாடு பிடிக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் அவர்கள் செய்த மிகப்பெரிய நீண்டகால ஒரு தவறு 86 வயதான இமாம் அலி கொமெனி படுகொலை செய்யப்பட்டது தான். இது பலர் இறந்து போயிருக்கலாம். அதற்கு பிறகு திருப்பி ஆட்கள் வந்துடுவார்கள். அது உலகத்திலே அப்படித்தான். ஒருவர் இறந்து போயினால் அவரை விட மிகச்சிறந்த ஆட்கள் திருப்பி வந்து விடுவார்கள். அவருடைய புத்திசாலிகள் கூட வருவார்கள். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தில் ஷியா தலைமை அமெரிக்க எதிர்ப்பை உலகம் அழியும் வரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் தவறுதலை அவர்கள் செய்தது சையது அலி கமேனி உடைய படுகொலை தான். இது ரொம்ப ஒரு முக்கியமான விவகாரங்களாக இதை நாம் பார்க்க போகிறோம். அதன் மூலமாகத்தான் அவர்கள் வெறி கொண்ட இராணுவமாக மாறி கையில் கிடப்பதெல்லாம் எடுத்து அடிக்கக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவை தாக்கி அளிக்கிறார்கள். அந்த தாக்குதலிலிருந்து தாக்கு பிடிக்காமல் அமெரிக்கா தனது கப்பலை கூட நகட்டி சென்றுகிறது. அதே போன்று இஸ்ரேல் முழுவதுமாக கொத்து குண்டுகளால் நாசமாகி கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கிலான மக்கள் வெளியேறுகிறார்கள், ஓடுகிறார்கள், கதறுகிறார்கள். அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் செயலிழந்து போனது. இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் சேர்ந்து போனது. இதற்கெல்லாம் காரணம் கமேனியுடைய கொலை தான். இந்த இமாம் சையத் அலி கொமெனி கொலை எப்படி நடந்தது என்பதை நாம் இங்கே கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். இன்று காலை வெளியான செய்தி தொகுப்பு, அயலகத்தினுடைய செய்தி தொகுப்பினுடைய தமிழாக்கம். இமாம் அலி கொமெனி கொலை தற்செயலாக நடந்ததாக இல்லை. அப்படி என்றால் அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, இது ஒட்டுமொத்த துரோகம் கலந்த மாபெரும் சதிவலை பின்னப்பட்டிருப்பதாகவும், இந்த சதிவலை ஒரு நாட்கள் 2 நாட்கள் இல்லை, இது பல ஆண்டுகளான ஒரு திட்டத்தை அமெரிக்காவும் CIA போட்டிருக்கிறது. அவர் தங்கியிருந்த அந்த சாலை, குறிப்பாக முதலிலே அமெரிக்க CIA அந்த சாலையில் இருக்கக்கூடிய டிராஃபிக் கண்காணிக்கக்கூடிய கேமராவை ஹேக் செய்திருக்கிறார்கள். ஹேக் செய்ததன் மூலமாக கமேனி எப்படி வருகிறார் என்பதை அவர்கள் கண்ணோட்டம் முதலில். இரண்டாவது, கமேனியுடைய மெய்காப்பாளர்களுடைய செல்போன்களும் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. இது ரெண்டாவது. மூன்றாவதாக, தொழுகை நேரத்தை ஞாபகப்படுத்தும் ஆப், ஒரு செயலியும் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றும், மெய்காப்பாளர்களுடைய ஃபோன், தொழுகைக்கான ஆப், அந்த கேமரா, இந்த மூன்றையுமே அவர்கள் அமெரிக்காவினுடைய CIA ஹேக் செய்து அதனுடைய தகவல்களை முழுமையாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பல ஆண்டு கால நடவடிக்கை, இல்லை ஒரு மணி நேரம் நடவடிக்கை இல்லை. இதற்கு அடுத்த அந்த செய்தியில் எப்படி வருகிறதுனால், சையத் அலி இமாம் கொமேனியினுடைய பாதுகாப்புக்கு வளையத்திற்கு உள்ளே அமெரிக்காவினுடைய CIA உளவாளி அவர் உள்ளே பெனிட்ரேட் ஆகியிருக்கார். அவர் நேற்று இல்லை, அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ளே இருக்கணும். அவருக்கு பல கோடி பில்லியனை அமெரிக்கா கொடுக்காமல் அவர் உள்ளே இருக்க மாட்டார். இருந்து அவருடைய நம்பகமாக இந்த கொலை திட்டத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா 47 வருஷம் பகை, 50 ஆண்டு பகை. அதனால் இந்த வளையத்திற்குள், அதாவது கொமேனியுடைய நம்பக வளையத்திற்குள் அமெரிக்காவினுடைய CIA உளவாளி ஊடுருவி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வழக்கமாக செல்லும் அவரது அறையின் கீழ் இருக்கும் பங்கருக்குள் 5 நிமிடம் பயணம் செய்யும் பதுங்கு குழியில் இருந்த கொமேனியை அட்டாக் செய்ய 5 நிமிடங்களில் அவர் கொலையுண்டு போயிட்டார். ஒரே நபரை கொல்ல கோடிக்கணக்கான டாலர்கள் செலவழித்த அமெரிக்கா இந்த திட்டத்தை பல ஆண்டுகள் பல கோடி பில்லியன்களை அவர்கள் செலவு செய்துதான் இந்த திட்டம் செயல்படுத்தியிருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே அவர் நுழைந்த உடனே அவர் தரைக்கு மேல் இப்படி அமர்ந்து பேசுவதில்லை. 5 நிமிடத்திற்கு கீழே போகக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது,
துளையிடப்பட்ட பங்கருக்குள் தான் அவர் இருந்திருக்கிறார். துளையிடப்பட்ட பங்கருக்குள் இருந்தும் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் எந்த அளவிற்கு வலிமையான குண்டுகள், கிட்டத்தட்ட ஏராளமான குண்டுகளை போட்டிருக்கிறார்கள். அந்த குண்டுகளை போடுவதற்கு முன்பு காலை 7:30 மணிக்கு புறப்பட்ட இந்த விமானங்கள் முதல் நிலையே கொமேனி தங்கியிருந்த இந்த வீட்டை தாக்கி பயங்கர தாக்குதல்களை, ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தியதன் விளைவாக அவர் அந்த பங்கருக்குள்ளே மரித்து போய்விட்டார் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிறது. இதற்கிடையே ஈரானின் தலைநகர் தெஹ்ரானின் மையப்பகுதியில் உள்ள அந்த ஸ்ட்ரீட் பேர் பாஸ்டர் ஸ்ட்ரீட். இந்த பாஸ்டர் ஸ்ட்ரீட்டில் அதிதீவிர பாதுகாப்புடன் கூடிய பெய்ட் ரக்பாரி, இந்த ரக்பாரிங்கிறது தான் அவர் தங்கியிருக்கக்கூடிய ஒரு தலைமையகம். இந்த பைத் என்றால் அவருடைய இல்லம். ரக்பாரி இல்லத்தில் தலைமை நிலையத்தில் தான் கமேனி தங்கியிருந்த போதுதான், இந்த பைத் ரக்பாரியில் அவர் தங்கியிருந்த போதுதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய கூட்டு தாக்குதலை அவரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இது எப்போ நடந்துச்சுன்னா, கடந்த வாரம் சனிக்கிழமை காலை 8-10 மணிக்கு தொடங்கிய இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா வைத்த பெயர் த ஆபரேஷன் எபிக் பியூரி என்று அவர்கள் பெயரிட்டிருந்தார்கள். ஆபரேஷன் எபிக் பியூரி. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதற்கான உத்தரவை ஒரு நாள் முன்பே பிறப்பித்திருந்தார். இந்த தாக்குதலில் இமாம் அலி கொமெனியோடு சேர்ந்து ஈரானின் புரட்சிகர காவல் படையின் தலைமை தளபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சரும் கொல்லப்பட்டார்கள். இதை இந்த சாதனையாக அமெரிக்கா கூறுகிறது, இஸ்ரேலும் கூறுகிறது. இதன் பின்னணியில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத் செய்த பல நுணுக்கமான வேலைகள் வியக்க வைக்கின்றதாகவும் தற்போது சர்வதேச அளவிலான செய்திகள் வந்திருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே தெஹ்ரானின் நான் சொன்ன இந்த பைத்தை அவர் வீட்டை கண்டுபிடிப்பதற்கு முன்பு தெஹ்ரானின் சாலைகளில் உள்ள போக்குவரத்து கேமராக்களை மொசாத் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தது. இதன் விளைவாக பாஸ்டர் ஸ்ட்ரீட் நுழைவாசல் என்ட்ரன்ஸில் ஒரு கேமரா மூலம் ஈரானிய விஐபிகள், மெய்காப்பாளர்கள் மற்றும் டிரைவர்ஸ், ஓட்டுநர்கள் எப்போது வராங்க, எங்கே போகிறாங்க, எங்கே டீ குடிக்கிறாங்க, எங்கே வாகனங்களை நிறுத்துகிறார்கள், அவர்கள் யாரோடு பேசுகிறார்கள், எவ்வளவு நேரம் தாமதிக்கிறார்கள் என்ற எல்லா விவரங்களையும் அன்றாட நிகழ்வுகள் 24 மணி நேரங்கும் மொசாத்தால் கண்காணிக்கப்படுகிறது. மொசாத்னால் மொசாத் மட்டுமல்ல, சிஏ. இப்படி ஒரு கண்காணிப்புக்கு பின்பு உயர் அதிகாரிகள் தங்கள் கையில் இருக்கக்கூடிய கைபேசிகளை, இப்போ அவர் கூட இருப்பார் பாருங்க ஆஃபீஸர்ஸ், இவர்கள்லாம் பியூரோக்ராட்ஸ் யாருமே செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவிப்பு செஞ்சிருக்கிறது. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செல்ஃபோனை நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வச்ச உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ வேலை செஞ்சவங்க அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மெய்காப்பாளர்கள்கிட்ட செல்ஃபோன்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பியூரோக்ராட்ஸ் செல்ஃபோனும் பயன்படுத்தலை. மெய்காப்பாளர்கள்டா கூட தானே இருப்பாங்க. அந்த சிக்னலை தான் இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உயர் அதிகாரிகளின் கைபேசிகளை அவர்கள் செல்ஃபோன் பயன்படுத்துவதற்கு தடை விதித்தாலும் அவர்களுடைய மெய்காப்பாளர்கள் அதை பயன்படுத்துவதற்கு கைபேசிகளின் சிக்னல்களை வைத்து இஸ்ரேலிய உளவுப்படை அவர்களை துல்லியமாக கணித்தது. இது ஒரு பக்கம். அடுத்து தொழில்நுட்பம், அவங்களுடைய இந்த டெக்னோக்ராட்ஸ், தொழில்நுட்ப தலைவர்கள், தொழில்நுட்பம் டெக்னிக்கலாக கமேனியுடைய மிக நெருக்கமான வட்டத்திற்குள்ளே அமெரிக்காவினுடைய CIA அமைப்பின் உளவாளி ஒருவர் ஊடுருவி இருந்தது தான் இந்த தாக்குதலின் முதுகெலும்பாக இப்போது வெளியே வந்திருக்கிறது. இமாம் அலி கொமேனி எப்போது கட்டடத்திற்குள் நுழைகிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர், எப்போது பதுங்கு குழியில் இருக்கிறார் என்பதை அந்த உளவாளி உடனுக்குடனே அவர் உறுதிப்படுத்திட்டார். அப்படி என்றால் அவரோடு கூட சேர்ந்தவராகத்தான் இருக்கும். அதாவது மேல் பகுதியிலிருந்து, லேயர்லேருந்து பூமிக்கு அடியில் 5 நிமிடங்கள் வரை பயணம் செய்யக்கூடிய ஆழமான பதுங்கு குழியில் இமாம் அலி கொமேனி மறைத்து வைக்கப்பட்டு இருந்தாலும் இஸ்ரேலுடைய பிளாக் ஸ்பாரோ ரக ஏவுகணை அந்த பாதுகாப்பை தகர்த்தெறிந்தது.
முதல் அலையில் த ஃபர்ஸ்ட் வேவ் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் முடக்கப்பட்டது. இரண்டாம் அலையில் 200 இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானின் ஆயுத கிடங்குகளை ஆர்சனலை தரைமட்டமாக்கின. இதெல்லாம் சனிக்கிழமை காலையில் நடந்த சம்பவம். இந்த இராணுவ நடவடிக்கையின் மற்றொரு ஆச்சரியமான அம்சம் சைபர் போர் ஆகும். ஈரானுடைய லட்சக்கணக்கானவர்கள் பயன்படுத்தக்கூடிய படே சஃபா என்ற தொழுகை நேரத்தை, அதாவது அந்த வக்த் என்று சொல்வார்கள், தொழுகை நேரத்தை நினைவூட்டக்கூடிய ஒரு ஆப். இதை தான் இஸ்ரேலிய ஹேக்கர்களால் இதுக்குள்ள பெனிட்ரேஷன் ஆகி தாக்குதல் தொடங்கிய 5 நிமிடங்களில் அந்த செயலி ஈரானிய மக்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது. தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிற போதே ஈரான் மக்களுக்கு ஏற்கனவே ஒரு அவங்க எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த மெசேஜி தொழுகை டைமில் அலாட் பண்ணுறதுக்கு பதிலாக மெசேஜ் போகுது. என்ன அந்த மெசேஜி, அதில் என்ன செய்தி இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தா அந்த செய்தியை நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன். அடுத்த அரை மணி நேரத்தில் மக்கள் கிளர்ந்தெழுந்து கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும் என்றும், பாதுகாப்பு படையினர் தங்கள் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. போர் என்பது வெடிகுண்டுகளால் மட்டுமல்ல, மக்களின் மனங்களை மாற்றுவதாலும் வெல்லப்படலாம் என்பதை இஸ்ரேல் இதற்கு காரணமாக சொல்லுகிறது. 2018 ஈரானுடைய அணுசக்தி ரகசியங்களை திருடியதில் தொடங்கி தற்போது கமேனியுடைய படுகொலை வரை மொசாத் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியது மட்டுமில்லை, கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஈரானுடைய புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க கூடியிருந்த இப்போது 4 நாளைக்கு முன்னாடி, 2 நாளைக்கு முன்னாடி, நேற்று முன்தினம் உயர் கவுன்சில் கூட்டத்தை அமெரிக்கா இஸ்ரேலிய படைகள் துல்லியமாக தாக்கி அளித்தன. அப்போ ஃபுல்லாகவே உளவாளிகளாக தான் இருக்கான். இதில் கமேனியுடைய மகன் முஜித்தபா கமேனி புதிய தலைவராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் எவ்வாறு காலம் உயிரோடு இருப்பார் என்பது இப்போது கேள்விதான். சுருக்கமாக சொன்னால் இது ஒரு புதிய வகை போர் முறையின் தொடக்கம். இதுதான் நம்ம பார்க்குறோம். செயற்கைக்கோள் படங்கள், மனித உளவாளிகள், ஹேக் செய்யப்பட்ட கேமராக்கள் மற்றும் ஏவுகணைகள், இவை அனைத்தும் ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது. ஈரானுடைய பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அவை எவ்வளவு ஓட்டைகளாக மாறிப்போய் உள்ளன என்பதை இந்த சம்பவம் உலகத்திற்கு ரொம்ப தெளிவாக உணர்த்தியிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஈரானுடைய ஆதிக்கம் தற்போது பெரும் சரிவை சந்தித்துள்ள நிலையில்தான் அடுத்த கட்டமாக, அதாவது இந்த தலைவர் இறந்த பிறகு ஒரு பெரும் சரிவு தான். அடுத்த கட்டம் இப்பொழுது அலி லாரிஜானி தலைமையில் அங்கு என்ன நடக்கும் என்பதை உலகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், இவ்வளவு கொலைகளுக்கு பின்பும் இவ்வளவு ஆளுமைகளை இழந்த பின்பும் செட்டப்பு மாறாமல் ஈரான் இன்னும் நிற்பது அமெரிக்காவுக்கு பெரும் ஆச்சரியம்தான். அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, உலகிற்கே பெரிய ஆச்சரியம்தான். இன்றைக்கு அங்கே அடுத்தடுத்த பணிகளுக்கு ஆள் நியமிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பணிகள் தொடர்கிறது. இது உலகின் மிகப்பெரிய வெற்றியாக ஈரானுக்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட தலைவர்கள் தொடர்ந்து மரணிப்பது அவர்களுக்கு ஒரு பின்னடைவு தான். இனி வரும் காலத்தில் அவர்கள் அதை சரி செய்வார்களா என்பதை கால ஓட்டத்தில் தான் நாம் கணிக்க முடியும். மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். Super Sarvana Stores.